ஹாய் நண்பர்களே, லாஸ்ட் வீடியோவில் நாம் திருச்செந்தூர் போயிட்டு மணப்பாடு போனோம். ஸோ இப்போ எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அதே தாளையத்து தான். தாளையத்தோட பைபாஸ் பாலத்தில் நிற்கும். நம்ம கூட இருக்கிறது பிரகாஷ். ஸோ மொட்டை போட்டதுனால கேப் போட்டு மூஞ்ச மூடிட்டான். ஸோ இன்றைக்கி எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மலை கோயில். இது வந்து ஆக்சுவலாக ஒரு சாஸ்தா கோயில், ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு மலை மேலே ஒரு கோயில் இருக்குது. ஸோ அந்த கோயிலுக்கு போகிறோம். அதே மாதிரி இன்னொரு கோயில் இருக்குது, அங்கேயும் போகிறோம். பார்த்தீங்கன்னா எங்களுக்கு நேர பின்னாடி தான் இருக்குது. தோ அந்த மலை இருக்குது, அதுக்கு பின்னாடி இன்னொரு கோயில் இருக்குது. ஸோ அங்கே போகிறோம். சீவலப்பேரி சொல்லுவாங்க, எல்லோரும் கேள்விப்பட்டுவீங்க. நிறைய சினிமா படங்கள்லாம் சீவலப்பேரின்னு ஒரு ஊர் இருக்கும். அந்த ஊருக்கு பக்கத்தில் தான் இருக்குது. அதாவது அந்த கோயில் பேர் பூலோடையார் சாஸ்தா கோயில்னு சொல்லுவாங்க. இப்போ அந்த கோயில் தான் போகிறோம். போயிட்டு அங்கே உங்களுக்கு காட்டுறோம். வாங்க போகிறோம். நான் வர்ற வழியில் இந்த இடத்துல நின்று உங்களுக்கு காட்டிட்டு போகணும்னு நினச்சேன். இப்போ வந்து பைக் இருக்குது. ஸோ அது பக்கத்தில் ஒரு கோயில் உண்டு, அது பக்கத்தில் ஒரு குளம். இந்த குளத்து பக்கத்தில் எதுக்கு நின்று அப்படின்னா, இப்போ நான் ஒரு காட்டுறேன், அந்த சீனரியை பாருங்கள். ஸோ வேறு ஒன்றும் இல்லை, இதுதான் சங்கர் சிமெண்ட். சங்கர் சிமெண்ட் ஃபேக்ட்ரி ரொம்ப அழகாக இருக்குது இங்கேருந்து பார்க்குறப்ப. ஸோ கொஞ்சம் கிளியராக தெரியல. இந்த ஆத்தங்கர கோயில் பக்கத்தில் ரொம்ப அழகாக இருக்குது. நாளைக்கு ஒரு லைட் வர்றப்போ தான் இதை பார்த்தேன். மணி பார்த்தீங்கன்னா இப்போ 3:30. நம்ம தாளையத்துலேருந்து கிளம்பி இப்போ எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா சீவலப்பேரிங்கிற இடத்துல இருக்கோம். ஸோ அங்கே வந்து கொஞ்சம் வண்டியில் வந்ததுனால கொஞ்சம் ட்ரை ஆகிடுச்சு. ஸோ ஏதாவது குடிச்சிட்டு போகலான்னு வந்து நின்னோம். ஒரு பாட்டியம்மா கடை போட்டிருக்காங்க. அவங்க பார்த்தீங்கன்னா பணியாரம் சுட்டுட்ருக்காங்க. பின்னாடி வாட்டர் மெலன், கூழ் அப்படின்னு நிறையாலாம் வச்சுருக்காங்க. ஸோ இங்கேருந்து ஒரு 7-8 கிலோமீட்டர் இருக்குமா சாஸ்தா கோயில்? 10 கம்மியாக தான் இருக்கும். ஒரு 2-3 கிலோமீட்டரில் இங்கேருந்து அந்த கோயில் இருக்குது. பின்னாடி நிறையா முள் புதராக இருக்கிறனால எல்லாமே மறைச்சிருச்சு. ஸோ இந்த ரூட்டில் தான் போகணுன்னு சொல்லியிருக்காங்க. போயிட்டு நம்ம உள்ளே போகலாம். நிறையா சொல்கிறாங்க பாட்டியும். இருந்தாலும் ஒரு ட்ரிங்க் குடிச்சிட்டு கொஞ்சம் பூஸ்டப் ஆகிட்டு நேராக போயிட்டு அந்த கோயிலை வச்சு வணக்கடா வேணும். பாட்டியம்மா கடையில் எனக்கு ஒரு மோர் வாங்கிட்டேன். பிரகாஷ், உனக்கு என்னடா வாங்கியிருக்கேன்? வாட்டர் மெலன். ஸோ அந்த வெயிலுக்கு கொஞ்சம் ஃப்ரெஷ் ஆகிட்டு அப்படியே போகலான்னு பிளான் பண்ணிகிட்ருக்கோம். மோர் அப்படியே செம்ம புளிப்பாக இருக்குது. பாட்டி நல்லா வச்சுருக்காங்க புளிப்பாக. ஸோ குடிச்சிட்டு அப்படியே போயிட்டு போகிற வழியில் நிறையா பேசுவோம். மேலே போவோம். சீக்கிரம் கோயிலுக்கு போயிடலாம். ஓகேங்களா? எதாவது சொல்லணுமா? பார்த்தீங்கன்னா மருகால் தலை சீவலப்பேரியிலேருந்து புளியம்பட்டி போகிற வழி. ஸோ அதுலேருந்து போகிற வழியில் இதுவும் இந்த ஆர்ச்சு. இது தாண்டி போனோன்னா உள்ளே இருக்க கோயில். இதுக்கு இடம் பார்த்தீங்கன்னா ஒரு குக்கிராமம் தான். உள்ளே மருகாலத்தில் நான் பெரிய ஊர் நினச்சேன். இப்போ பாருங்கள், உங்களுக்கே தெரியும். ரொம்ப புதரும் சிரமமாக தான் வச்சுருக்காங்க இந்த கோயிலை. பட் ரொம்ப அழகாக இருக்குது கோயில். நம்ம இங்கேருந்து பார்க்குறப்பே ரொம்ப நல்லாயிருக்கு வியூ. பாருங்கள், ரொம்ப ரொம்ப புதரு ஃபுல்லாகவே. ஊர் பார்த்தீங்கன்னா குக்கிராமம் தான். பட் இருக்கிற இடம்னு ஒன்று இல்லையா, அது செம்மையாக இருக்குது. கோயில் சூப்பராக இருக்குங்க உண்மையிலேயே. வெரி ஆசம். இதோ வந்துட்டோம். இதான் மேலே தான் கோயில் இருக்குது. ஸோ இதுலேயே தான் நம்ம போகிறோம். மேலே ஏறணும். நம்ம மேலே போயிட்டு ஏறணும். மேலே போய்ட்டு உங்களுக்கு நான் இன்னும் இந்த கோயிலோட ஃபுல் டீட்டெயிலான விஷயங்களை இன்னும் உள்ளே போய் காட்டுறேன். ஸோ வந்தாச்சு. அதாவது பூலோடையார் சாஸ்தா கோயில் வந்தாச்சு. நம்ம கோயிலுக்கு முன்னாடி தான் நிற்கிறோம். ஆக்சுவலாக ஊருக்குள்ளே வந்தாச்சு. இங்கே ஒரு பொட்டுக்கடை இருக்குது. ஸோ அங்கே ஒரு ஜூஸ் வாங்கிட்டு அப்படியே நம்ம கோயிலுக்கு உள்ளே போகலான்னு நினைக்கிறோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், கோயிலுக்கு நேராக கீழே நிற்கிறோம். ஸோ இதான் படிக்கட்டு. இந்த படிக்கட்டு வழியாக அப்படியே ஏறி போனோம். ஏறி உள்ளே போனோம். போகிற வழியே நிறையா சிலைகள்லாம் வச்சுருக்காங்க. ரொம்ப அழகாக இருக்குது. இதுதான் கோயிலோட என்ட்ரன்ஸ். ஸோ நம்ம கூட நம்மளோட கேமராமேன், கேமராமேன் மொத்த பிரகாஷ் இருக்காப்புல. ஸோ உள்ளே போகலாம். போகிறதுக்கு முன்னாடி நிறைய விஷயங்கள் இருக்குது. இந்த கோயில் என்டர் ஆகிறப்பயே நிறைய விஷயங்கள். இந்த மாதிரி ஒரு குட்டி குகை இருக்குது.
அப்போ பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு சின்ன ஒரு குத்து அழகான 2 நந்தி கல் இருக்குது, அதுவும் பார்க்க அழகாக இருக்குது. ஸோ இதுலேருந்து அப்படியே போகணும்னு வச்சுக்கோங்களேன் மேலே. ஸோ வாங்க மேலே போகலாம். கோயிலுக்கு மேலே நடந்து வந்துட்டு இருக்கோம். ரொம்ப நல்லா இருக்குது. இது ஒரு மண்டபம் மாதிரி, அதாவது ஃபஸ்ட்டு ஸ்டெப்லேருந்து ஏறி வந்தால் ஒரு மண்டபம் மாதிரி கட்டியிருக்காங்க. இங்கே நிறைய பேர் தங்குவாங்கன்னு நினைக்கிறேன் ஆக்சுவலாக. ஸோ மணி பார்த்தீங்கன்னா இப்போ 4 ஆகுது. ஸோ 5 மணிக்குள்ளே கோயிலை பூட்டிடுவாங்க. ஸோ அதுக்குள்ளே வந்துட்டு போயிருங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பாருங்கள், ரொம்ப நல்ல இடம். இப்போ தான் பாதி தூரம் வந்திருக்கோம். ஸோ இந்த இருக்குது பார்த்தீங்களா, இங்கே வந்து இந்த கோயிலுக்கு வந்து திருவிழா நடக்கும். திருவிழா நடக்கிறப்ப சாத்தான் கோயிலுக்கெல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா உக்கிரம்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த உக்கிரம் நடக்கிறப்ப இங்கே தான் நிறைய பேர் தங்கியிருப்பாங்க. நான் நிறைய வீடியோஸ்லாம் பார்த்துருக்கேன். ஸோ நிறைய கல்வெட்டுகள் அங்கங்கே அந்த மாதிரி யார் என்ன செஞ்சு கொடுத்தா இந்த கோயிலுக்கு அப்படின்னா எழுதியிருக்காங்க. கோயில் பார்த்தீங்களா, அழகாக இருக்குது. இந்த கோயிலே ஒரு அழகு, செம்ம அழகு. இங்கே ஒரு பாறை, இங்கே ஒரு பாறை, அங்கே ஒரு பாறை அப்படின்னு ரொம்ப அழகாக இருக்குது. ஸோ அப்படியே ஏறி போய்கிட்டே இருக்கலாம். போயிட்டு மேலே போயிட்டு கோயிலை காட்டுறோம். நிறையா இருக்குது. இன்னொன்று என்ன தெரியுமா, நம்ம போகிற வழியில் பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துலையும் ஒரு நந்தி வச்சுருக்காங்க. இது ஏன்னு தெரியல, ஏன்னா நான் எந்த கோயிலும் இந்த மாதிரி பார்த்ததில்ல. ஸோ நந்தி வச்சுருக்காங்க ஒரு கோயிலில், போகிற வழியில் இடத்துலாம அப்படியே போகலாம். பிரகாஷ் வாங்க, பிரகாஷ் ஏறி வாங்க. ஸோ வேர்த்துச்சு, இவ்வளோ தூரம் ஏறி வந்ததே வேர்த்துச்சு. ஸோ இங்கே ஒரு மண்டபம் இருக்குது, அங்கங்கே உட்கார்றதுக்கு உட்காந்து இது பண்ணுறதுக்குன்னு ஒரு மண்டபம்லாம் கட்டி வச்சுருக்காங்க. பாறை. ஸோ நல்லா இருக்குங்க அந்த கோயில் உண்மையிலேயே. நான் தூரத்துலேருந்து பார்க்குறத விட கிட்ட வந்து பார்க்குறப்ப எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த கோயில். ஸோ பின்னால் பாருங்கள், ஓரளவுக்கு தூரம் ஏறி வந்தாச்சு. ஸோ இன்னும் மேலே போகலாம் வாங்க. ஒரு 2 பேரை பார்த்தோம். அவங்களும் சில விஷயங்கள் சொன்னாங்க, ரொம்ப பெரிய அளவுக்கு சொல்லலை. ஆனால் நான் இந்த கோயிலை பற்றி கேள்விப்பட்ட வரைக்கும் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த கோயில் மலை மேலே பார்த்தீங்கன்னா ஒரு 1000 வருஷத்துக்கு முன்னாடியே கட்டின கோயில்னு சொல்கிறாங்க. ஒரு பாண்டிய மன்னன், ஒரு குறிப்பிட்ட ஒரு சொசைட்டியை சார்ந்த, அது மரவர்னு சொல்லுவாங்க, அந்த பிரிவை சார்ந்த ஒரு பாண்டிய மன்னன் வந்து இங்கே கட்டினாங்க. ஸோ அப்போ வந்து இதில் படிலாம் கிடையாது, பாறையில் கயிறு போட்டு தான் ஏறி போவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ தான் இந்த மாதிரி படி, அழகழகான படியெல்லாம் கட்டி வச்சுருக்காங்க. ஸோ இப்போ தான் இந்த கோயிலும் பிரபலியமாயிட்டு வருது. ஸோ கண்டிப்பாக அதை ஷேர் பண்ணுங்கள் நிறைய பேருக்கு, சரிங்களா? பாருங்கள், மேலே வந்துட்டோம் ஓரளவுக்கு. இந்த கோயிலோட அட்மோஸ்ட் டாப் வியூ பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக நந்தியெல்லாம் நிறைய வச்சுருக்காங்க. ஸோ பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். ஐயோ இடிச்சுட்டேன். ஸோ இதுதான் அப்சல்யூட்லி அக்கார்டிங்லி இதுதான் ரொம்ப நல்லா இருக்குது இந்த டாப் வியூ. பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். இங்கே பாருங்கள் பின்னாடி. ஸோ பின்னாடி தான் போய்கிட்டு இருக்கோம். இது கோயிலோட பின்பக்கம். இது கோயிலோட பின்பக்கம் ரொம்ப நல்லா இருக்குது. இந்த கோயிலோட பின்பக்கம் பார்த்தீங்கன்னா, ஸோ இது தாண்டி இந்த பக்கம்தான் கோயில். பாருங்க உங்களுக்கே தெரியும். ஸோ இங்கே ஒரு குளம் இருக்குது, இங்கே ஒரு குளம் இருக்குது.
இங்கே பாருங்கள் பிரகாஷ், நல்லா இருக்கா இந்த இடம்? சூப்பராக இருக்குது. இப்போ பின்னாடி இருக்கு பாருங்க. ஆமாம், ரொம்ப நல்லா இருக்குது. நல்லா அங்கங்கே இது என்ன ஒரு ஸ்பெஷல்னா, எல்லா இதுலேயுமே இந்த வேலைக்கு வைக்கிற கம்பி மாதிரி நிறையா இதெல்லாம் வச்சுருக்காங்க. இந்த மாதிரி நந்தி சிலைகள்லாம் நிறையா வச்சுருக்காங்க. ரொம்ப நல்லா இருக்குது இந்த கோயில். பின்னாடி இதுதான் கோயில். வாங்க உள்ள போகலாம். வாங்க. கோயிலை சுற்றி வந்தாச்சு. திருப்பி கோயிலோட போகலாம். ஸோ என்ட்ரி பண்ணிடலாம். ஸோ இந்த மாதிரி மாடு, ஆடு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நேர்ந்து கொண்டு வருவாங்கன்னு சொல்லுவாங்க. ஸோ ஸ்பெசிஃபிக்காக பார்த்தீங்கன்னா அந்த கோயிலில் நான் நிறையா பார்த்தது பார்த்தீங்கன்னா நாய், டாக், நிறைய சிலை பார்த்துட்டேன். டாகும் ஆடும் இங்கே வந்து நிறையா இருக்குது. ஆடுங்கிறது எப்படி மீன் பண்ணி சொல்கிறோன்னா, அந்த பாருங்க கொம்பு. மாடு வந்து இந்த மாதிரி கொம்பு வைக்க மாட்டாங்க. இதுதான் மாடு, இதுதான் மாடு. ஸோ ஆடு சிலையும் நாய் சிலையும் இங்கே நிறையாவே இருக்குது. அப்புறம் பாம்பு சிலையும் நிறையா வச்சுருக்காங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட் எத்தனிசிட்டியை காட்டுற மாதிரி இருக்குது இந்த கோயிலில் இருக்க நிறையா சிலைகள் பார்த்திங்கன்னா. ஸோ ரொம்ப அழகாக இருக்குது இந்த இடம். இங்கே ஒரு ஊர், இதுதான் அந்த ஊர், இந்த கோயில் இருக்கக்கூடிய அந்த ஊர். இந்த ஊர் பேர் என்ன பேரா? மருகால் தலை. இதுதான் மருகால் தலை. ஸோ உள்ளே அந்த மெயின் ரோட்லேருந்து நேராக உள்ளே வந்தோம்னு வச்சுக்கோங்களேன். மருகால் தலையில் நேராக உள்ளே வந்தோம் அப்படின்னா கீழே கோயிலோட என்ட்ரன்ஸு. ஸோ அது வழியாக அப்படியே கோயிலுக்கு மேலே ஏறி வந்துடலாம். ஸோ நம்ம கோயில் வந்த உடனே முதல் வேலையாக பார்க்குறது இந்த பெரிய சிலை தான். இது என்ன சிலை? ஆமாம், இது என்ன சிலைன்னு பார்த்தீங்கன்னா ஆலிபோத்தி. இதை நம்ம உள்ளே இருக்க ஐயாட்ட கேட்குறப்ப அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, இது வந்து ஐயனாரையே காவல் காக்கக்கூடிய சிலை. ஆலிபோத்தி ஒரு காவல் தெய்வம். ஸோ ரொம்ப பெருசாக இருக்குது. இந்த இடத்துல நான் நிற்கிறது பார்த்தீங்கன்னா ரொம்ப குட்டி, ஒரு தூரத்துலேருந்து காட்டுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசு சிலை. ரொம்ப நல்லா இருக்குது. நிறைய சிற்பங்கள் இங்கே நல்லா இருக்குது. எல்லாம் மாடர்னான ஆர்ட்ஸ் தான், பட்டு நல்லா இருக்குது, பார்க்க நல்லா இருக்குது. ஸோ கண்டிப்பாக இந்த கோயிலுக்கு வாங்க. இது வந்து உக்கிரம் நடக்குமா, பங்குனி உக்கிரம்னு சொல்லி நடக்கும்னு சொன்னாங்க. ஸோ அந்த டைமில் இங்கே வந்தீங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக வாங்க. ஸோ அப்படியே நம்ம கீழே போய்ட்டு நம்ம நிறையா பேசிக்கிட்டே போகலாம். பிரகாஷ் போகலாம். ஸோ நம்ம இப்போ கோயிலேருந்து கீழே இறங்கிட்டு இருக்கோம். மேலே கோயில் இருக்குது, இப்போ கீழே போயிட்டுருக்கோம். மேலே சாமி பார்த்தோம், அங்கே ஒரு இடம் பார்த்தோம், நல்லா இருந்துச்சு. ஸோ நிறைய சிலைகள் இருக்குது இந்த கோயிலில், ரொம்ப நல்லா இருக்குது. இந்த கோயிலோட முழு வரலாறு இன்னும் கிடைக்கல. எனக்கு தெரிஞ்ச ஒரு சில வரலாறுகளை சொன்னேன். ஸோ இன்னும் அடுத்த இன்னொரு கோயில் இருக்குது, அதுவும் கண்டிப்பாக போகலாம். இன்னும் நிறைய விளாக் பண்ணலாம். ஸோ இந்த வாரத்தில் இது 2வது விளாக், உங்களுக்கே தெரியும். இது பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஸோ இன்னும் நிறையா பார்க்க போகிறோம். நம்ம சேனலில் இன்னும் நிறைய இடங்கள் இருக்குது. இப்போ தான் லிஸ்ட்டு போட்டு வச்சுருக்கோம், பெரிய லிஸ்ட்டாக போயிட்டுருக்கு. ஸோ என்ன பிரகாஷ், கண்டிப்பாக நம்ம பக்கெட் லிஸ்ட் இருக்க எல்லாத்துக்கும் போய் பார்த்துட்டு வந்துடலாமா? கண்டிப்பாக. ஸோ கண்டிப்பாக இன்னும் நிறைய இடத்துக்கு போக போகிறோம். ஸோ கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னும் ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திப்போம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுட் விளாக் வீடியோ. என் ஃப்ரெண்டோட ஹோட்டல் மொகல்ஸ் ஃபுட் கோர்ட்னு ஒரு ஹோட்டல். ஸோ அங்கே வந்து கண்டிப்பாக வர சொல்லியிருக்கான், எங்களை டேஸ்ட் பண்ண வர சொல்லியிருக்கான். ஒரு செம்மையான ஃபுட் விளாக் இருக்குது அடுத்த வாரத்தில். ஸோ கண்டிப்பாக அதுக்கு வெயிட் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறந்துடாதீங்க. பாய் 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 பாய். பிரகாஷ் பாய் சொல்லிடுங்க.